சென்னை எண்ணூரில் உள்ள கோரமண்டலம் உரத் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா கேஸ் கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடக்கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம். தொடர்ந்து எவ்வளவு நேரமா இந்த சாலை மறியல் நடைபெற்று வருகிறது? அங்கு கூடியிருப்பவர்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம். சென்னை எண்ணூரில் 42வது நாளாக தொடர்ந்து உரத் தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமைதியான முறையில் நடைபெற்று வந்த இந்த போராட்டம் இன்று சாலை மறியல் போராட்டமாக மாறி இருக்கும் நிலையில அந்த பகுதியில பதட்டமான சூழல் ஏற்பட்டு வருகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சென்னை எண்ணூரில் அமைந்துள்ள கோரமண்டல் உரத் தொழிற்சாலையிலிருந்து கடந்த மாதம் 27ஆம் தேதி நள்ளிரவு அமோனியா கேஸ் கசிவு ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் உள்ள சின்ன குப்பம், பெரிய குப்பம், எர்ணாவூர் குப்பம் போன்ற மீனவ கிராமங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் இந்த உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கூறி பொதுமக்கள் தொடர்ந்து இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். 33 கிராமங்களை சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில இந்த போராட்டத்திற்கு நேற்று வரை அமைதியாக நடைபெற்று வந்த இந்த போராட்டம் இன்று தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் நீதிமன்றம் வழக்கு விசாரணைக்கு வருகின்ற நிலையில 42வது நாளாக இன்று போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில ஆங்காங்கே மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில சுற்று வட்டாரத்திலே இருக்கக்கூடிய வியாபாரிகள் தங்களது கடைகளை இன்று மாலை 5 மணி வரை அடைத்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். காலை 7 மணி முதல் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தினால் 3 கிலோமீட்டருக்கு முன்னராக இந்த பகுதிக்கு வரக்கூடிய வாகனங்கள், பொது போக்குவரத்து வாகனங்கள் போன்றவை தடுத்து நிறுத்தப்படுகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருப்பதால் இந்த பகுதி தற்போது பரபரப்புடன் காணப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.